நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹர்திக் பாண்டியாவை நம்பி ரோஹித் சர்மாவை கழட்டி விட்ட மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தற்போது பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் அணியோட புதிய கேப்டனான ஹர்திக் பாண்டியாக்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறதாகவும், அந்த காயம் காரணமாக 2024 IPL தொடர்ல ஹர்திக் பாண்டியா பங்கேற்பதே சந்தேகம்தான் அப்படின்னு ஊடகங்கள் தற்போது செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு வராங்க. அதனால வேற வழி இல்லாம மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மாவையே 2024 IPL தொடர்ல கேப்டனாக நியமிக்கும் என மும்பை இந்தியன்ஸ் அணி ரசிகர்கள் மற்றும் ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோஹித் சர்மா மறுபடியும் கேப்டன் பதவியை கொடுத்தாங்கன்னா அதை ஏத்துப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. கடந்த 10 ஆண்டுகள்ல ரோஹித் சர்மா கேப்டன்சில மும்பை இந்தியன்ஸ் அணி 5 IPL கோப்பைகளையும் 2 சாம்பியன்ஸ் டிராபி கோப்பைகளையும் ஜெயிச்சிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாகவே மும்பை இந்தியன்ஸ் அணியால IPL கோப்பையை ஜெயிக்க முடியல. இருந்தாலும் கடந்த 2023 IPL சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் வரைக்கும் போயிருந்தாங்க. ரோஹித் சர்மாவுக்கு தற்போது 36 வயசாகிற நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணியோட எதிர்காலத்தை மனசுல வச்சு ஒரு புதிய கேப்டனை கண்டறிய மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் முடிவு செஞ்சாங்க. அந்த கேப்டன் பதவிக்கு சரியான நபரா ஹர்திக் பாண்டியா தான் இருப்பாரு அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ் அணி கிட்ட இருந்து ட்ரேட் முறையில மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வாங்கினாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மாறிய ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாகவும் மும்பை இந்தியன்ஸ் அணி அறிவிச்சாங்க. ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனா அறிவிச்சதுல ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அதன் காரணமா சமூக வலைதள பக்கங்கள்ல கடுமையான எதிர்ப்பையும் ரோஹித் சர்மா ரசிகர்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மும்பை இந்தியன்ஸ் அணியோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலான ரோஹித் சர்மா ஃபாலோவர்ஸ் அன்ஃபாலோ செஞ்சிருக்காங்க. ரோஹித் சர்மாவை சடனா கேப்டன் பதவியில இருந்து விலக்குனது ரோஹித் சர்மாவுக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வராரு. காரணம், புதிய கேப்டனா நியமிக்கப்பட்ட ஹர்திக் பாண்டியாவுக்கு ரோஹித் சர்மா இன்னமுமே ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல. அடுத்த ஆண்டு IPL ரோஹித் சர்மா அணி மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிக அளவுல இருக்கிறதாகவும் பேசப்பட்டு வருது. இந்த நிலையில தான் கணுக்கால்ல ஏற்பட்ட காயம் காரணமா 2024 IPL தொடர்ல ஹர்திக் பாண்டியா ஆட மாட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பாண்டியா ஒருவேளை ஆடல அப்படின்னா மறுபடியும் ரோஹித் சர்மாவையே கேப்டனாக நியமிக்க மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் திட்டமிடுவாங்க. ஆனா இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா மறுபடியும் கேப்டன் பதவியை ஏத்துக்குவாரா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியா இருக்குது. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் ரோஹித் சர்மாவுக்கு மறுபடியும் கேப்டன் பதவியை கொடுத்தாங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை ஏத்துக்கணுமா ஏத்துக்க கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.